Hello students, welcome to Minimax channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 5.1 பார்த்துக்கோங்க. ஸோ தட் அதில் வந்து உங்களுக்கு இந்த சாப்டருடைய அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக்ஸ் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் 5.1 பார்த்துட்டு 5.2 கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்ற உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதை பற்றின உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். fill in the blanks in the following table given that a is the first term and d is the common difference and n is the nth term and an is the nth term. n is the number of terms and an is the nth term. இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் அவங்க எந்தெந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. ஏன்றது 7d. ஸோ இப்போ ஏ என்ன கேட்குறாங்க? ஏஎன். என்னன்றது என்ன? 8. ஸோ இந்த கொஷினில் A8 இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 7 ப்ளஸ் n மைனஸ் 1. n மைனஸ் ஒன்னா என்ன? 8 மைனஸ் 1 இன்டூ டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. ஸோ 7 ப்ளஸ் 8 minus 1 எவ்வளோ? 7. So 7 into 3, 21. So 7 plus 21 is 28. Next sum பாருங்க. இதிலே செகண்ட் சம். A வந்து என்ன கேட்குறாங்க? 0. அதாவது nth term வந்து A 0 கொடுத்துட்டாங்க அண்ட் D டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் AN என்ன? 0. நீங்கள் எவ்ரி டைம் இந்த ஃபார்முலா எழுதுங்க தனியாக சம் சால்வ் பண்ணும்போது. AN 0 is equal to A என்னது? minus 18 plus n minus 1 into d. n என்னது? 10. ஸோ 10 minus 1 into நமக்கு என்ன தெரியாது? d வந்து தெரியாது. ஸோ அதை அப்படியே dன்னு வச்சுக்கோங்க. minus 18 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? plus 18 மாறும். ஸோ 18 is equal to 10 minus 1 எவ்வளோ? 9d. ஸோ 9d 18 அப்படின்னா d is equal to 18 by 9 is equal to 2. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அண்ட் ஸோ ஆன்சர் d வந்து 2, an வந்து 20. இதில் வந்து 28. நெக்ஸ்ட் அந்த மாதிரி தேர்ட் சம் சால்வ் பண்ணுங்க. சேம் ஃபார்முலா. இந்த 5 சம்ஸும் சரி, இந்த சாப்டருமே அதிகபட்சம் வந்து உங்களுக்கு இந்த nth டேர்ம் ஆஃப் AP அது மட்டும்தான் இந்த ஃபார்முலாவே. இப்போ இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏஎன் என்னது? -5. ஏஎன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -5 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ அப்படியே வச்சுக்கோங்க. எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் n minus 1. 18 minus 1 into d எவ்வளோ? -3. ஸோ minus 5 is equal to A. 18 minus 1 எவ்வளோ? 17. So 17 into minus 3. So A இது வந்து minus வந்துடும். 7 3s are 21, balance 2, so 51. A minus 51. இப்போ minus 51 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? plus 51. So minus 5 plus 51 is equal to, இப்போ A ஓட வேல்யூ என்ன வரும்? 51ல் 5 போயிடுச்சுன்னா 46. ஸோ A ஓட வேல்யூ என்ன? 46. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -18.9. ஏஎன் என்ன? 3.6 இஸ் ஈக்குவல் டு, இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ -18.9 ப்ளஸ் n வந்து தெரியாது. ஸோ n minus 1 into d எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n minus 1 தெரியாது இல்லையா? ஸோ 18.9 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 3.6 plus 18.9 is equal to n minus 1 into 2.5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3.6 plus 18.9 போடுங்க. அதாவது 3.6 plus 18.9 என்ன வரும் நம்மளுக்கு? 22.5. ஸோ 22.5 is equal to n minus 1 into 2.5. ஸோ n minus 1 is equal to 22.5 divided by 2.5. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டெசிமல் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 225 by 25. இப்போ 225 by 25. 25 டைம்ஸ் கட் பண்ணிங்கன்னா 9. இது கட் பண்ண தெரியாதவங்க 5 5ஆக கட் பண்ணுங்க. பட் 25 225 வந்து 9 டைம்ஸ். ஸோ n minus 1 is equal to 9 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன? 10. ஸோ இந்த ஃபோர்த்து சம்மில் என்னோட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? 10. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிஃப்த்து சம் பாருங்க. இப்போ இதில் ஃபார்முலா எழுதுகிறேன். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into d. ஸோ இப்போ வந்து ஏஎன் வந்து கேட்குறாங்க அண்ட் ஏவோட வேல்யூ என்ன? 3.5 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன?
105 minus 1 into D ஓட வேல்யூ இவ்வளோ 0. ஸோ எனிதிங் மல்டிப்ளை வித் 0 0. ஸோ ஏஎன்னோட வேல்யூ என்ன 3.5. அதாவது எப்பெல்லாம் 0 வருதோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து அந்த சீரியஸோட லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் டேர்ம் வந்து சேமாக தான் இருக்கும். அது ஏஎன் கண்டுபிடிச்சாலும் 105 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டிஃபரன்ஸ் 0வா இருந்தால் எல்லாமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இதில் வந்து 3.5. இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்க. சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இன் த ஃபாலோயிங் அண்ட் ஜஸ்டிஃபை. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே கொஸ்டின் ஏபி கொடுத்துட்டாங்க. அதில் ஏஎன் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோமோ அதே மாதிரி ஏஎன்த் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கிவன் நம்பர் என்ன 1074. அதாவது சீரியஸ் வந்து 1074. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் D2 அப்படின்றது வந்து A2 மைனஸ் D இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. A2 என்னது 7 மைனஸ் 10. 7 மைனஸ் 10 எவ்வளோ -3. இதை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து A3 மைனஸ் A2 வேணும்னா கண்டுபிடிக்கலாம். பட் அவங்களே ஏபின்னு சொன்னதுனால நம்ம இதை வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் காமனாக தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் எழுதிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிட்டு டிஃப்ரென்ஸ் -3 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க 30th டேர்ம். இப்போ ஏன்றது என்ன 10 அண்ட் டி என்ன -3, என் என்னது 30. இது 3 எழுதியாச்சா? இப்போ ஏஎன் ஃபார்முலா என்ன? ஏஎன் ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இப்போ ஏஎன்ன்றது என்ன A30. A30th டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 10 பிளஸ் என் மைனஸ் 1 30 மைனஸ் 1 இன்டூ டி எவ்வளோ -3. ஸோ 10 30 மைனஸ் 1 எவ்வளோ 29 இன்டூ 3 -3 எழுதிக்கோங்க. -3 நம்மளோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ -3. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க 9 3s are 27 பேலன்ஸ் 2 3 2s are 6 7 8 87. ஸோ 10 minus 87 is -77. ஸோ -77 என்ன? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி 11th டேர்ம் பாருங்கள். இப்போ இதுலேயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே A2ன்றது -2 மைனஸ் A1ன்றது -3. அகைன் ஐம் ரிப்பீட்டிங் மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் கரெக்டாக எழுதணும். ஸோ -1/2 ப்ளஸ் 3. 3 2s are 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ 5/2. இப்போ நீங்கள் 2 மைனஸ் ஆஃப் -1/2 பண்ணிங்கன்னா 2 + 1/2 அதுவும் 5/2 தான் வரும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5/2. கிவன் ஈக்குவேஷனில் ஏ வந்து -3, டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5/2 and n is equal to 11 because question என்ன கேட்டிருக்காங்க 11th term. ஸோ என்னோட வேல்யூ 11. இப்போ ஃபார்முலா எழுதுங்க A11 is equal to A plus n minus 1 into D. இப்போ A என்ன -3 plus n minus 1 அப்படின்னா 11 minus 1 into D எவ்வளோ 5/2. ஸோ -3 plus 11 minus 1 எவ்வளோ 10. 10 into 5/2. இப்போ 10ம் 2ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. 5 5s are எவ்வளோ 25. ஸோ -3 + 25. அப்போ A11ஓட வேல்யூ எவ்வளோ 25ல் 3 போயிடுச்சுன்னா 22. A11ஓட வேல்யூ 22. ஸோ இங்கே ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. In the following EPs find the missing terms in the boxes. ஃபர்ஸ்ட் என்ன 2 பாக்ஸ் 26 கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம nth டேர்ம் ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். பட் நமக்கு என்ன தெரியும் ஏ தெரியும் பட் டிஃப்ரென்ஸ் டி என்னன்னு தெரியாது. டி தெரிஞ்சாதான் நம்ம வந்து மிடில் டேர்ம் எழுத முடியும். ஸோ இப்போ டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இல்லைனா A1 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் A1 A2 A3. ஸோ A3 என்ன 26ன்னு தெரியுது. ஸோ நமக்கு A3ன்றது என்ன A plus n minus 1 into D. n minus 1னா 3 minus 1னா அப்போ இது எப்படி எழுதுவோம் A3 is equal to A plus 2D is equal to 26. அதாவது A plus n minus 1. 3 minus 1 எவ்வளோ 2. ஸோ A plus 2D equal to 26. ஏன்றது என்ன 2. ஸோ 2 plus 2D is equal to 26. ஸோ 2D is equal to 26 minus 2 எவ்வளோ 24. ஸோ டியோட வேல்யூ என்ன நமக்கு டியோட வேல்யூ 12. இப்போ ஏ தெரியும் டி தெரியும். ஏவும் டியும் தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிக்கலாமா நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ A2 is equal to A plus n minus 1 into D. ஸோ ஏ என்ன 2 plus 1 வந்துடும் 12. ஸோ 14. இதை இப்படியும் எழுதலாம் A2 equal to 14 எழுதலாம். இல்லைனா A2ஓட
ப்ரீவியஸ் டேர்ம் ப்ளஸ் டி. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் டி, அதாவது ஏ நம்மளுக்கு என்ன 2 ப்ளஸ் டி என்ன 12 14. ஸோ எய்தர் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இப்படியும் எழுதலாம், இல்லைனா நெக்ஸ்ட் டேர்ம்ன்றது ப்ரீவியஸ் டேர்ம் ப்ளஸ் டிஃபரன்ஸ், இல்லைனா அடுத்த டேர்ம் மைனஸ் டிஃபரன்ஸ். எந்த வகையில் வேணால் நம்ம வந்து இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஏவும் கொடுக்கல டியும் கொடுக்கல. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா ஏ, இல்லை அடுத்தடுத்த டேர்ம் கொடுத்துருந்தா நம்ம டிஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்? டி கண்டுபிடிப்போம். பட் இங்கே ஏவும் கொடுக்கல டியும் கொடுக்கல. ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது A1 A2 இல்லையா? ஸோ A2 இஸ் ஈக்குவல் டு 13, A3 A4. ஸோ A4 இஸ் ஈக்குவல் டு 3. இது நமக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ A2ன்றது என்ன? A பிளஸ் டி. எப்பவுமே வந்து இங்கே என்ன வரும்? n மைனஸ் 1. அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் ஒன்று குறைச்சி இங்கே எழுதிக்கணும். இப்போ A4 இருந்தால் A பிளஸ் 3D, A5 இருந்தால் A பிளஸ் 4D, அது மாதிரி ஒன்று கம்மி பண்ணி எழுதிக்கணும். இப்போ A பிளஸ் D இஸ் ஈக்குவல் டு 13. ஓகேவா? அப்போ ஏன்றது என்ன? A இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் டி, பிளஸ் டி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் டி. இப்போ A4 எடுத்துக்கோங்க. A4 அப்படின்றது A பிளஸ் 3D ஈக்குவல் டு 3. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? இந்த இதுல இருந்து A என்ன பண்ணியிருக்கோம்? 13 மைனஸ் டின்னு எடுத்திருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 13 மைனஸ் டி பிளஸ் 3D ஈக்குவல் டு 3. ஸோ 3Dயில் ஒரு D போயிடுச்சுன்னா 2D ஆகிடும். ஓகேவா? 13 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 13 ஆகிடும். ஸோ 2D இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 13. ஸோ 2D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 அண்ட் D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? காமன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. சரி, D மைனஸ் 5னா A என்ன? இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? A இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5. அப்போ A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. 13 ப்ளஸ் 5 18. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் A தெரியும் அண்ட் டிஃபரன்ஸ் D தெரியும். ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? 18. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எய்தர் இது மைனஸ் 5 பண்ணலாம், அதாவது ப்ளஸ் 5ன்றது இந்த இடத்துல சிம்பிள் மைனஸ் இருக்கனால மைனஸ் 5, ஆர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். A1 A2 A3. ஸோ A3 எடுங்க. A3 இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு D. ஏன்றது என்ன? 18 பிளஸ் 3 மைனஸ் 1 எவ்வளோ? 2. D என்னது? மைனஸ் 5. ஸோ 18 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 8. 18 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 8. சரி, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது 13. 13லேருந்து நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணுவோமா? ப்ளஸ் என்னது? மைனஸ் 5. ஸோ 13 மைனஸ் 5 எவ்வளோ? 8. ஸோ எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 5 பாக்ஸ் 9 1/2. ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன்? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருந்தால், அதாவது மிக்சடில் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக மாற்றுங்க. 9 2s are 18, ஒரு 1 19. ஸோ 19/2. இது நீங்கள் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் 9.5ன்னு டெசிமல்லையும் மாற்றிக்கலாம், ஆர் உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் சப்ட்ராக்ஷன் ஈஸினா ஃப்ராக்ஷன்லையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 5. A5 அண்ட் 19/2ன்றது என்ன? A4. A4 அதாவது A1 A2 A3 A4. A4 வந்து 19/2. அப்போ A4 அப்படின்றது என்ன? A பிளஸ் 3D ஈக்குவல் டு 19/2. ஏன்றது எவ்வளோ? 5. அப்போ 5 இந்த பக்கம் போனால் மைனஸ் 5. ஸோ 3D இஸ் ஈக்குவல் டு 19/2 மைனஸ் 5. ஸோ 3D இஸ் ஈக்குவல் டு, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10. 19ல் 10 போயிடுச்சுன்னா 9/2. ஸோ D இஸ் ஈக்குவல் டு, இந்த 3யும் 3யும் கட் பண்ணிங்கன்னா 3/2. Dயோட வேல்யூ எவ்வளோ? டிஃபரன்ஸ் வந்து 3/2. இப்போ அந்த மாதிரி A2 எழுதுங்க. A2 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் டிஃபரன்ஸ். ஸோ 5 ப்ளஸ் 3/2. 5 2s are 10. 10 + 1 13/2. அதே மாதிரி A3 எழுதுங்க. இப்போ இந்த ப்ரீவியஸ் நம்பர் என்ன? நீங்கள் இந்த ஃபார்முலாலையும் எழுதலாம், ஆர் ப்ரீவியஸ் நம்பர் ப்ளஸ் டிஃபரன்ஸ் பண்ணலாம். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேணால் அந்த ஸ்டெப் எடுத்து இந்த ஃபார்முலாலையும் எழுதுங்க. இல்லை, இப்போ இங்கே நம்பர் என்ன வந்தது நமக்கு? 13/2 வந்திருக்கா? இப்போ 13/2 ப்ளஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3/2. ஸோ 13/2 3/2 பண்ணிங்கன்னா 16/2, which is nothing but 8. அப்போ A3 எவ்வளோ? 8. நெக்ஸ்ட் சம் பாருங்க. -4 and 4 consecutive numbers கொடுக்கல, தென் 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த -4 அப்படின்றது என்ன அர்த்தம்? A இஸ் ஈக்குவல் டு -4. A1 A2 A3 A4 A5 A6. ஸோ A6 என்னது? 6. இப்போ A ஈக்குவல் டு -4ன்னு தெரியும். A6 எப்படி எழுதலாம்? A பிளஸ்
5d equal to 6 எழுதலாமா? இப்போ a ஓட வேல்யூ -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -4 plus 5d is equal to 6. So 5d is equal to -4 இந்த பக்கம் வந்தா +4. So 6 plus 4 10. So d is equal to 2. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. இப்போ ரொம்ப ஈஸி. நீங்கள் எய்தர் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா மெத்தடில் போடுறேன். a1 a2 எடுத்துக்கோங்க. a plus n minus 1 into d. a எவ்வளோ -4 plus 2 minus 1 1. அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க. டிஃபரன்ஸ் d. ஸோ -4ல் 2 போயிடுச்சுன்னா -2. இது அப்படியே பண்ணுங்க. நீங்கள் இங்கே -4 இருக்கா, -4 கூட நம்ம என்ன பண்ணணும், +2 பண்ணணும். -4 plus 2 -2. இப்போ அடுத்து -2 plus 2 பண்ணீங்கன்னா 0. அப்படி நெக்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிட்டே வரலாம். இப்போ அடுத்து a3 பாருங்க. ப்ரீவியஸ் டேர்ம் என்ன நம்மளுக்கு -2. இது கூட டிஃபரன்ஸ் ஆட் பண்ணால் +2. ஸோ 0. அடுத்து அதே மாதிரி a4 பண்ணுங்க. ப்ரீவியஸ் டேர்ம் 0, டிஃபரன்ஸ் 2. ஸோ 2. அண்ட் a5 பண்ணுங்க. a5ன்றது a4 வந்து 2 ப்ளஸ் டிஃபரன்ஸ் 2. ஸோ a5 ஈக்குவல் டு 4. இப்போ 4 plus 2 மறுபடியும் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 4 plus 2 வந்து 6 வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன, இது நெக்ஸ்ட் டேர்ம் 2ஆல் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருந்தால் -4 கமா நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு, a2 வந்து -2 கமா 0 கமா 2 கமா 4 கமா 6. அண்ட் இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் a கொடுக்கல, a2 அண்ட் a3 a4 a5 a6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. a2 is equal to 38 and a6 is equal to -22. a2 ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், a plus 1d. அதாவது a plus d வந்து 38. a6னா என்ன அர்த்தம், a plus 5d is equal to -22. இப்போ இதை மாற்றி எழுதலாமா, a is equal to 38 minus dன்னு எழுதலாம். இப்போ இந்த a இருக்கிற இடத்துல இந்த 38 minus d சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 38 minus d plus 5d is equal to -22. இப்போ 5dல ஒரு d போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 4d. 4d is equal to -22. இந்த plus 38 இந்த பக்கம் வந்தா -38. ஸோ இது என்ன வரும், 8 2 10 16 16. ஸோ -16. 4d is equal to -16 அப்படின்னா d எவ்வளோ, -15. இப்போ நம்மளுக்கு a இங்கே கண்டுபிடிப்போமா, d வந்து -15 தெரிஞ்சிருச்சு. அந்த d இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ a is equal to 38 minus of -15. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 8 + 5 13, பேலன்ஸ் 1 3 4 5 53. ஸோ ஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு நம்பர் 53, செகண்ட் நம்பர் 38. இப்போ a3 கண்டுபிடிங்க. a3 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எய்தர் 38 + -15 பண்ணலாம், ஆர் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா a + n - 1 × d பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். 38 + -15, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ இந்த வேல்யூ என்ன, 23. அண்ட் அகைன் a4 பண்ணுங்கள். 23 + -15. ஸோ 23 - 15 என்ன வரும், 8. அதாவது இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15 + 8 23. நெக்ஸ்ட் a5 பாருங்கள். a5 வந்து 8 - 15, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -15 இருக்கேன். ஸோ ஆன்சர் -7. இப்போ இது கூட ஒரு -15 பண்ணால் என்ன ஆகும், -22. நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா. ஸோ இப்போ கிவன் சீரியஸை ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. 53, 38, 23, 8, -7 அண்ட் -22. இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன, அவங்க கேட்ட கிவன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரியஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க. விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 78? அதாவது ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 78 அப்படின்றது எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 78 வந்து எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஏஎன் வந்து 78ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சம் nth டேர்ம் 78 அண்ட் என் என்னன்னு கேட்குறாங்க. இதான் அதோட சிம்பிள் லாஜிக். nth டேர்ம் 78 அண்ட் என் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கிவன் சீரியஸில் ஏ என்ன, ஏ வந்து 3 அண்ட் டி என்ன, a2 - a1 இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 8 - 3 அப்படின்னா 5, ஆர் 13 - 8னாலும் 5. ஸோ எனி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். a3 அண்ட் d5. நமக்கு என்ன கேட்குறாங்க, nth டேர்ம். இப்போ ஏ என்னோட ஃபார்முலா என்ன, a +
n minus 1 into d. இப்போ an எவ்வளோ கொடுத்துருக்காங்க 78 is equal to a 3 plus n தெரியாது. ஸோ n minus 1 into d வந்து 5. இப்போ என்ன பண்ணணும் நம்ம 3 இந்த பக்கம் கொண்டு போனால் 78 minus 3 is equal to n minus 1 into 5. இது just நான் ஆர்டர் மாற்றி எழுதுறேன். 5 into n minus 1 is equal to 75. So n minus 1 is equal to 75 divided by 5 பண்ணுங்க. So 5 ones are 5, 12. So n is equal to உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? Sorry, 15. 5 5s are 25. So 15. So 15 அப்படின்னா n 15 plus 1. So n ஓட வேல்யூ என்ன 16. இப்போ இந்த 78 அப்படின்றது என்ன டேர்ம்? அது 16th டேர்ம் 78 அப்படின்றது. நெக்ஸ்ட் சம் பாருங்க 7 13 19 205. கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபி. இந்த ஒரு சீரியஸ்ல இது எத்தனை டேர்ம்ஸ் கொண்ட சீரியஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது n எவ்வளோன்னு கேட்குறாங்க. பட் நம்ம இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்? கொஸ்டின்ல சீரியஸ் கொடுத்துட்டாங்க. இதில் லாஸ்ட் கூட nth டேர்ம் என்னன்னு கேட்டாங்க. இங்கே இதுதான் சீரியஸ். இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ்னு கண்டுபிடிக்கிறதும் இந்த லாஸ்ட் டேர்ம் எத்தனாவதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்று. புரியுதா பாருங்க. அகைன் நம்ம ரிப்பீட்டிங். இப்போ a1 a2 a3 a4 a5 so on போயிட்டே இருக்கு. இப்போ இது வந்து ஏதோ ஒரு nth டேர்ம் தானே. இப்போ சப்போஸ் வந்து இது a10 இருக்கலாம், a100 இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக 78ன்னு சொன்னது இங்கே சொல்லாமல் an வந்து 205ன்னு தெரியும். அண்டு n எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் சேம் சம் தான். அதாவது லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. அதை வந்து anன்னு வச்சு அது எத்தனாவது டேர்ம்னு சொன்னீங்கன்னா அத்தனை டேர்ம்ஸ் அதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் அகைன் a என்ன 7 and d is equal to 13 minus 7. 13 minus 7 எவ்வளோ 8. Sorry, 13 minus 7 6. So a ஓட வேல்யூ 7 and d ஓட வேல்யூ 6. இப்போ இதே ஃபார்முலால an பண்ணுங்க. an is equal to a plus n minus 1 into d. an எவ்வளோ கொடுத்துருக்காங்க 205 is equal to a வந்து 7 plus n நமக்கு தெரியாது. ஸோ n minus 1 into d எவ்வளோ? d வந்து 6. ஸோ இப்போ உள்ள இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன வரும்? 205 minus 7 is equal to n minus 1 into 6. ஸோ இது ஜஸ்ட் ஆர்டர் மாற்றி எழுதுறேன். 6 into n minus 1 is equal to 205ல 7 மைனஸ் பண்ணுங்க. 205ல 7 போயிடுச்சுன்னா 198. ஸோ இப்போ இது 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோமா? n minus 1 is equal to 198 by 6. ஸோ 6 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 6 3s are 18, பேலன்ஸ் 1. ஸோ அகைன் 6 3 times 18. ஸோ n is equal to 33 minus 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1. ஸோ என்னோட வேல்யூ இவ்வளோ 34. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 205 அப்படின்றது வந்து 34th டேர்ம். ஸோ இந்த சீரியஸில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டால் 34 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். Therefore, the given AP series has 34 terms. Next sum பாருங்க 18 15 by 2 13 minus 47. Again I am repeating. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? எய்தர் டெசிமல் இல்லைனா வந்து ஃப்ராக்ஷன்ஸில் மாற்றிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸில் மாற்றிங்கன்னா 31 by 2 வரும். அதாவது 15 2s are 30, 30 plus 1 31 by 2 வருது. இப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ இவ்வளோ 18 and d எப்படி கண்டுபிடிப்போம்? 31 by 2 minus 18. So 2 18 times எவ்வளோ வரும்? 36. So 31ல 36 போயிடுச்சுன்னா minus 5 by 2. ஸோ நம்ம d ஓட வேல்யூ என்ன? minus 5 by 2ன்னு வச்சுக்கலாம், இல்லை minus 2.5ன்னு வச்சுக்கலாம். விச் எவர் இஸ் உங்களுக்கு வந்து ஈஸியோ அந்த மாதிரி. டெசிமல் ஈஸியாக இருந்தால் டெசிமலில் போயிடுங்க, இல்லை ஃப்ராக்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் அகைன் இதே மாதிரி தான். லாஸ்ட் டேர்ம் வந்து minus 47 and a என்ன 18 plus n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது. and d எவ்வளோ? minus 5 by 2. இந்த plus 18 இந்த பக்கம் வந்தால் minus 18. ஸோ minus 47 minus 18 is equal to n minus 1 into minus 5 by 2. ஸோ ஜஸ்ட் நான் ஆர்டர் மாற்றி எழுதுகிறேன். minus 5 by 2 into n minus 1. எப்போவுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கிற டேர்ம் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ இப்போ minus 47 minus 18 minus 65 and n minus 1. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? minus 65 into minus 2 by 5.
அதாவது இங்கே 5/2ன்றதுக்கு இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகும். ஆர் அது இன்னும் டீட்டெயில்டாக சொன்னோன்னா இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனையும் நீங்கள் வந்து 2/5 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது 2/5 மல்டிப்ளை பண்ண எடுத்தா 5, 5, 2, 2 கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2/5 வரும். ஸோ அதனால தான் இந்த பக்கம் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் எழுதுங்கன்னு சிம்பிளாக சொல்லுவோம். பட் ஆக்சுவல் லாஜிக் இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனையும் நீங்கள் 2/5 டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகே, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 5 1 times 5, ஸோ 5 3 times 13 2s are 26. ஏன் இங்கே -26 போடல? பிகாஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ n - 1 = 26 அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளோ? 27. ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 27 டேர்ம்ஸ் வந்து இந்த கிவன் ஏபியில் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th one. Check whether -150 is a term of the AP 11852. ஸோ இப்போ given APல ஃபர்ஸ்ட் வந்து A என்ன தெரியுது நமக்கு? given APல A வந்து 11 தெரியுது. அண்ட் டிஃபரன்ஸ் D எவ்வளோ? 8 - 11 ஆர் 5 - 8 எது வேணா எடுத்துக்கலாம். 5 - 8 -3. ஸோ A தெரியுது, D தெரியுது. அண்ட் -150 அந்த nth டேர்ம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? an is equal to -150 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ என்னோட ஃபார்முலா என்ன? an is equal to a plus n minus 1 into d. ஸோ -150 is equal to a ஓட வேல்யூ 11 plus n minus 1 into d ஓட வேல்யூ -3. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? இது மட்டும் ரீட்டைன் பண்ணுங்க. -3 into n minus 1 is equal to -150 plus 11 இந்த பக்கம் -11. ஸோ -150யும் -11ம் பண்ணிங்கன்னா -161. மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அதாவது மல்டிப்ளைங் பை -1 இந்த ஈக்குவேஷன் -1. ஸோ 3 into n minus 1 is equal to 161. ஸோ n minus 1 is equal to 161 by 3. அண்ட் இது எப்படி எழுதலாம்? n is equal to 161 by 3 plus 1ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n is equal to 164 by 3. இப்போ 3 டேபிளால இது டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 6 plus 4 10, 10 plus 1 11 வருது. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 என்ன? இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வரும். ஸோ இந்த n வந்து 3ஆல டிவைட் ஆகாததுனால இது என்ன அர்த்தம்? செக் வெதர் இட் இஸ் பாசிபிள்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது இந்த சீரியஸ்ல வந்து இப்படி ஒரு நம்பர் 150 அப்படின்ற நம்பர், அதாவது -150ன்றது இந்த கிவன் சீரியஸ்லேயே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் இன் த ஏபி. n வந்து பாயிண்ட்ல, அதாவது டெசிமல்ல வர்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. n இஸ் அ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மாதிரி இந்த சீரியஸ்ல இந்த -150ன்ற நம்பர் வரல. ஹோல் நம்பர் வரலனாலே இட் இஸ் நாட் பாசிபிள்னு நீங்க எழுதிக்கலாம். அடுத்து 7th sum பாருங்க. Find the 31st term of an AP whose 11th term is 38 and 16th term is 73. ஸோ 11th termனா என்ன அர்த்தம்? A11 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? A11 is equal to 38 கொடுத்துருக்காங்க. அண்ட் 16th term A16 is equal to 73ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? A31 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ A கொடுக்கல, D கொடுக்கல, நமக்கு 2 டேர்ம் கொடுத்துட்டு இது கேட்குறாங்க. ஸோ இப்போ A11 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? A plus 10D is equal to 38. அண்ட் A16 என்ன? A plus 15D is equal to 73. ஸோ 11 வந்து 10Dன்னு எழுதணும், 16 வந்து 15Dன்னு எழுதணும். இப்போ இதில் A எழுதலாமா? A is equal to 38 minus 10D. எப்போ இந்த மாதிரி 2 கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்றுத்துல A எடுத்துக்கோங்க, அந்த ஏவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 38 minus 10D plus 15D is equal to 73. 15ல் 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 5 வருமா? ஸோ 5D is equal to 73. 38 இந்த பக்கம் வந்தால் -38. ஸோ 73 minus 38 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5D is equal to நமக்கு என்ன வரும்? 35. ஸோ D is equal to 7. இப்போ Dயோட வேல்யூ 7 தெரிஞ்சிச்சு. இந்த 7 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ தான் நம்ம A கண்டுபிடிக்க முடியும். ஸோ 38 minus 10 into 7, அதாவது 70. ஸோ 38ல் 70 போயிடுச்சுன்னா -32. நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சு? A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏவும் Dயும் தெரிஞ்சால் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக வந்து 31 கண்டுபிடிச்சலாம். ஸோ A31 is equal to
a plus 30b. 30 ஏன் போடுறோம் n minus 1. So 31 minus 1 30. இப்போ a வந்து minus 32 plus 30 into d ஓட வேல்யூ 7. So இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? minus 32 plus 7 3s are 10. So a 31 is equal to 210ல minus 32 போயிடுச்சுன்னா 178. So a ஓட வேல்யூ எவ்வளோ? 178. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. An AP consists of 50 terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term கேக்குறாங்க. அதாவது third term அப்படின்னா என்ன அர்த்தம்? A3. So A3 வந்து 12 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. And next என்ன சொல்லுவாங்க? லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்னா எது லாஸ்ட் டேர்ம்? நமக்கு எப்படி தெரியும் எது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு? 50 terms. மொத்தமா அந்த சீரியஸ்ல 50 terms இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? A50 தான் வந்து லாஸ்ட் டேர்ம். ஸோ A50ன்றது எவ்வளோ? 106. அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த 29th டேர்ம் கேட்குறாங்க. 29th டேர்ம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே கொஸ்டின் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணது. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினை புரிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ A3ன்றது எப்படி எழுதுவோம்? A plus 2D is equal to 12. அண்ட் ஏவோட வேல்யூ என்ன? 12 minus 2D. மாற்றி எழுதியாச்சா? இப்போ A50 அப்படின்னா என்ன எழுதுவோம்? A plus 49B is equal to 106. ஸோ இப்போ A இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 12 minus 2D plus 49D is equal to 106. ஸோ 49ல 2 போயிடுச்சுன்னா 47 ஆயிடுமா? ஸோ 47D is equal to 106 இந்த plus 12 இந்த பக்கம் minus 12. ஸோ 47D is equal to 96 minus 12 எவ்வளோ? 6ல 2 போயிடுச்சுன்னா 4, 10ல 1 போயிடுச்சுன்னா 9. So D is equal to 94 divided by 47. பார்க்கும்போதே தெரியுது 47 2 times வந்து 94. So answer D எவ்வளோ? 2. இப்போ D2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A is equal to 12 minus 2 into 2. So A is equal to 12 minus 4 and A is equal to 8. So நமக்கு A ஓட வேல்யூ என்ன? 8. இப்போ நம்ம A தெரியும், D தெரியும். A29 ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிருவோமா? A29 is equal to A plus 28D. 28 ஏன் போடுறோம்? n minus 1. So A ஓட வேல்யூ எவ்வளோ? 8 plus 28 into 2. So 8 plus 28 into 2 எவ்வளோ? 56. So A29 is equal to 64. 29th term என்ன? ஆன்சர் வந்து 64. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. If the third term and 9th term of an AP are 4 and minus 8, which of the term is 0 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A3யும் A9ம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. A3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் A9 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -8 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? AN எப்போ 0 ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதாவது எந்த nth டேர்மில் அது வந்து 0 வரும்னு கேட்குறாங்க. ஸோ அகைன் இதே மாதிரி தான். A plus 2D is equal to 4. 9 என்ன அர்த்தம்? A plus 8D is equal to minus 8. Again A எழுதுங்க. 4 minus 2D. இந்த 4 minus 2D சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 4 minus 2D plus 8D is equal to minus 8. 8ல 2 போயிடுச்சுன்னா 6D is equal to minus 8 plus 4 இந்த பக்கம் வந்தால் minus 4. So 6D is equal to minus 12. So D எவ்வளோ நம்மளுக்கு? minus 2. D ஓட வேல்யூ minus 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A is equal to 4 minus 2 into minus 2. So A is equal to 2 2s are 4. Minus into minus plus. So 4 plus 4 எவ்வளோ? 8. A வந்து 8, D வந்து minus 2. ஆனால் இங்கே நம்ம என்ன n இங்கே மாதிரி 29 கொடுக்கல. இது எப்போ 0 ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாவில் என்ன? AN is equal to A plus n minus 1. அது அப்படி தான் வச்சுக்கணும். இன்ட்டு D எவ்வளோ? minus 2. இப்போ 8 இந்த பக்கம் போனால் minus 8 ஆகுமா? minus 2 into n minus 1 is equal to 0 minus 8. So n minus 1 is equal to minus 8 by minus 2 is equal to 4. So n is equal to 4 plus 1. So என்னோட வேல்யூ என்ன? 5. which means என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த AP சீரியஸில் 5th டேர்மில் இந்த n வந்து 0 ஆகும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. The 17th term of an AP exceeds its 10th term by 7.
ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A17 கொடுத்துருக்காங்க. த 17th term ஆஃப் இன் AP exceeds its 10th term. அப்போ exceeds minus 10th term is equal to 7 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது A17 வந்து A10 எவ்வளோ எக்ஸீட் பண்ணுது 7. இப்போ A10 மைனஸ் A17 எழுத முடியாது, பிகாஸ் அந்த லைன் கரெக்டாக படிங்க. 17th term exceeds 10th term by 7. So A17 minus A10 is equal to 7. Find the common difference. இப்போ இது என்ன கேட்குறாங்க, D எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் A17 அப்படின்றது என்ன அர்த்தம், A plus 16D minus A plus 9D is equal to 7. அதாவது 17 n minus 1. So 16 and 10 n minus 1 9. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. A plus 16D minus A minus 9D is equal to 7. So plus A minus A cancel ஆயிடும். So 16ல 9 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 7D. So 7D is equal to 7 அப்படின்னா D ஓட வேல்யூ 1. Therefore common difference என்ன, 1. Next 11th sum பாருங்க. Which term of the AP is 3, 15, 27, 39 will be 132 more than its 54th termனு கேட்குறாங்க. which means என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க given equationல 132 more than 54th term, அதாவது நம்மளுக்கு 54th term என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அது கூட நம்ம 132 ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A54 என்ன வரும்னு கண்டுபிடிங்க. ஸோ A54 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், A plus 53D. இப்போ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன்ல ஏன்றது என்ன, 3 அண்ட் D என்னது 15 minus 3 which is 12. ஸோ A3 and D வந்து 12. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A54 3 plus 53 into 12. ஸோ 3 plus 53 into 10 எவ்வளோ, 530 and 53 into 2 பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 636. ஸோ இது எவ்வளோ வரும், 639. A54 வந்து 639. பட் அவங்க என்ன சொல்றாங்க, which term will be 132 more than, which term அப்படின்னா AN நமக்கு தெரியாது. which term will be 132 more than A54, அதாவது 54th term விட 132 more than கேட்குறாங்க. ஸோ 132 plus 639. ஸோ AN என்ன வருது, 132 plus 6 771. ஸோ AN வந்து 771. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 771 வந்து எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ 771 is equal to A plus n minus 1 into D. அதாவது AN இருக்கிற இடத்துல 771 போட்டுக்கோங்க. இப்போ 771 is equal to A எவ்வளோ, 3 plus n minus 1. இப்போ n நம்மளுக்கு தெரியாது, அதுதான் வந்து எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் D எவ்வளோ, 12. ஸோ இது மாற்றி எழுதுங்க. 12 into n minus 1 is equal to 771 minus 3. ஸோ 771ல 3 போயிடுச்சுன்னா 768. ஸோ n minus 1 is equal to 768 by 12. இது by 12 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64. ஸோ n is equal to minus 1 இந்த பக்கம் வந்து plus 1. ஸோ என்னோட வேல்யூ என்ன, 65. இந்த எக்ஸசைஸ் 5.2 வந்து லென்த்தியான எக்ஸசைஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 to 11 இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு 12 to 20 இருக்கும். ஸோ இதோட கண்டினியூவேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணுங்கள். இதோட கண்டினியூவேஷன் சம்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அங்கே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.